வணக்கம். இன்றைக்கி பயிற்சி 3.2 8ஆம் வகுப்பில் உள்ள இயற்கணிதத்தை பார்க்க போகிறோம். பயிற்சி 3.2 உள்ள முதல் கணக்கை பாருங்கள். கோடிட்ட இடங்களை நிரப்புக. லெஃப்ட் சைடு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதில் மிஸ்ஸிங் பண்ணியிருக்காங்க, வேரியபிள்ஸும் அது கொஃபிஷியன்ட்டும் மிஸ் ஆகிருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். இப்போ லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா n³ இருக்குது. அப்போது மேலே என்ன நம்பர் இருந்ததுன்னா n⁻5 வரும். நம்மளுக்கு க்யூபு கூட எதை ஆட் பண்ணணும்? 8. அப்போ 5 ஆட் பண்ணும்போது 8 வரும். அப்போ இதை லெஸ் பண்ணிங்கன்னா தான், அதாவது அடுக்குக்குறி விதிகளில் மேலே இருக்கிற பவரில் கீழே இருக்கிற பவரை லெஸ் பண்ணிடணும். லெஸ் பண்ணிவிட்டு அதுதான் ஆன்சர் வரும். அதனால் நம்மளுக்கு n⁻8 வரணும். n⁻8 வந்தால் தான் இந்த n³ லெஸ் பண்ணி n⁻³ வரும். n⁻5 வரும். இந்த n³ நம்ம லெஸ் பண்ணிவிட்டு n⁻5 வரும். இங்கே எம்முக்கெல்லாம் அவங்களே கழிச்சு கொடுத்துட்டாங்க. ஆனால் கொஃபிஷியண்ட்டை பாருங்கள், இங்கே 18 வந்திருக்கு, கீழே 2 வந்திருக்கு. அதனால் 18ல் எத்தனை 2 இருக்குது? 9. அதனால் இங்கே நம்மளுக்கு 9ன்னு ஆன்சர் வரும். அப்போது இந்த இடத்துல n⁻8, இந்த டேஷில் 9 வரும். ரெண்டாவது ஆன்சரை பாருங்கள். இதில் பாருங்கள், ரெண்டாவது கணக்கில் எம்முக்கு பவர் 5 கொடுத்துருக்காங்க. இதுக்கு எம்முக்கு என்ன பவர் வந்ததுன்னா இங்கே m⁻2 வரும். இப்போ 5லேருந்து 2 லெஸ் பண்ணிங்கன்னா தான், 5லேருந்து 3 லெஸ் பண்ணிங்கன்னா தான் m² வரும். அதனால் m⁻³ போட்டுக்கணும். அதனால் இங்கே மேலே கொஃபிஷியண்ட்டே இல்லை, அதாவது கெழு இல்லை, கீழே 2ன்னு இருக்கிறதால நம்ம இங்கே இந்த டேஷுக்கு 2ன்னு போட்டுக்கணும். இங்கே 2. இங்கே n⁻6 இருக்குது. அங்கே ஆன்சரில் பார்த்திங்கன்னா ரைட் சைடு வெறும் n மட்டும் இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? இந்த n என்ன செய்யணும்? லெஸ் பண்ணி போட்டுக்கணும். n⁻7லேருந்து n⁻6 லெஸ் பண்ணால் தான் n கிடைக்கும். அதனால் அதை அப்படியே போட்டுக்கணும். மூன்றாவது கணக்கு பாருங்கள். இந்த மூன்றாவது கணக்கில் பார்த்திங்கன்னா கொஃபிஷியண்ட்டை டிவைட் பண்ணணும். 42ல் 6 அடித்தாக்கா என்ன வரும்? 7 வரும். அப்போது இங்கே 7 போட்டுக்கிறோம். பியினுடைய அடுக்கு மேலே 5 இருக்குது, கீழே 2 இருக்குது. நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா பியின் அடுக்கு 3. சிக்கு இங்கே ஸ்கொயர்டு வந்திருக்கு, இங்கே நம்பரே இல்லை லெஃப்ட் சைடு. அதனால் c² அப்படியே எடுத்து லெஃப்ட் சைடு போட்டுக்கணும். அதான் ஆன்சர் ஆகும். சரியாக தவறாக பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு கொஷினுக்கு 8x³ 4x² டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ கொஃபிஷியன்ட்னாக்கா 2 வரும், அடித்தாக்கா 2 வரும். அடுக்குகளை கழிச்சிக்கிட்டாக்கா x³ x² போயிடுச்சுன்னா x, y அப்படியே வந்துடும். அதனால் இது சரியான விடை. ரெண்டாவது கணக்கு பார்த்திங்கன்னா, இப்போ 7 மேலே இருக்குது, கீழே 14 இருக்குது. சப்போஸ் 14 மேலே பகுதியாக இருந்து இதை வகுக்கிறது 7ஆக இருந்தால் இது ரைட்டாக வரும். ஆனால் கீழே பெரிய நம்பர் வந்திருக்கும்போது மேலே அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? மேலே அடித்து 2b² கொடுத்துருக்கறதால அது தவறு.